ஹலோ வணக்கம் கைஸ், வியூட் ஃபர்னிச்சர். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நம்ம இந்த எஜ்பாண்டிங் மிஷினில் ஹீட்ரு போயிட்டு பார்த்துருங்க. காலையிலே கால் பண்ணிட்டாங்க கம்பெனிலேருந்து, அந்த ஹீட்ரு போயிட்டுனே வந்து பாருங்கள் அப்படின்ட்டு. என்னென்னா ஹீட்ரு போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு 130 டெம்பரேச்சர் வேணும், ஆனால் அது போகலை. நம்ம ஹீட்ரு போயிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, என்ன இருக்கலாம், ஆம்ப் மீட்டரில் வந்து ஹீட்ரு ஆனதுனால பவர் வந்து கம்மியாக தான் போகும் பார்த்துருங்க. இதே மெயின் ஹீட்ரு போயிருக்கு. மெயின் ஹீட்ரு போகலன்னா ஆறில் நிற்கும் ஆம்பு. ஏன்னா அது வந்து பவர் எடுக்குமா. இப்போ மெயின் ஹீட்ரு போனதுனால எவ்வளோ. இப்போ நம்ம வந்து ஹீட்ரு ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ஹீட்டரை சேஞ்ச் பண்ணணும். அது எவ்வளோ ஸ்பீடாக சேஞ்ச் பண்ணணும் பார்க்கணும். முக்கியமாக மெயினும் ஆஃப் பண்ணிக்கணும் பார்த்துருங்க. மெயின் ஆன் பண்ணுறது மெயின்ஸு. அது மாதிரி ஹீட்ரு வந்து இப்போது உங்களுக்கு ஓவர் ஹீட்டில் இருக்கும் கீழே. இங்கே இருக்கலாம், இதில் தான் ஹீட்ரு வரும் பார்த்துருங்க. நேரத்தில் ஃபுல் டெம்பரேச்சரில் இருக்குது, தொட முடியாது, அவ்வளோ ஹீட்டில் இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம கலத்தி ஹீட்டரை சேஞ்ச் பண்ணியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. நம்ம டாஸ்க் வந்து பெருசு. ஆன் பண்ணியாச்சு. ஹீட் ஆன் பண்ண பாருங்க, இந்த ஆம்ஸ் வந்து கூடுது. ஃபஸ்ட்டு இந்த ஆம்ஸ் கூடவே இல்லை, அப்போ இப்போ ஹீட்ரு ஒர்க் ஆகுது. 79 இருக்குது. எவ்வளோ ஸ்பீடாக போடுதுன்னு பார்ப்போம். மாட்டி முடிக்க நமக்கு 20 நிமிஷம் இருக்குது. 79. ஓகே கைஸ், ஒர்க் முடிஞ்சு பார்ப்போம். தேங்க்யூ.